பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம சிப்பிக்குளம் வரைக்கும் வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி மெயினாக ஜப்பி தூண்டி தான் போட வந்திருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஏரியாக்களில் எல்லா இடத்துலையுமே நம்ம பாறை மீன் பிடிச்சி பார்த்துட்டோம். 1-2 நாள் பிடிச்சிட்டோம். சிப்பிக்குளத்தில் வந்து பாறை மீன் இறங்கியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஓடுகட்ட வந்தது நம்ம ஹாட்லூர் போட்டு பார்ப்போம். பண்டாரி இல்லை செப்பிலி ஏதாவது பிடிக்குதா அப்படிங்கிற பார்ப்போன்னு தான் அவ்வளோ தூரம் வந்திருக்கோம். நானும் நம்ம ப்ரோவும் வந்திருக்கோம். அந்த உள்ள நிற்காரு பாருங்க, 2 பேர் தான் உள்ள வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்க நண்பா, நம்ம ப்ரோ கீழே தூக்கிட்டாரு. செம்ம ஹாப்பி நாளை சொல்ல போனால். இங்கே பாருங்க 2 மீன் சபிக்கில் 2 மீன் அடிச்சுட்டு பாருங்க. கீழே ஒன்று மேலே ஒன்று. நம்ம அங்கே செக் பண்ணி பார்க்க தான் வந்தோம். நான் இவ்வளோ நேரம் எல்லாம் ட்ரை பண்ணேன். கடியிலேருந்து அப்போ தான் அங்கிட்டாம நான் உண்டு பிடிச்சாக பாருங்க. இந்த பாருங்க எடுத்துங்களா, எட்டு வாக்கி எடுத்துருங்க ப்ரோ. செம பிளாட் வேற லெவலில் இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சைஸ் மீன் தான் பாரு. மீனை பாரு பார்த்தீங்களா, சைஸ் மீன் தான். அண்ணன் போடுறது வேற. ஆமாம், சபிக்கு வந்து நம்ம செஞ்சது தான். ஆமாம், இது வந்து நம்ம சபிக்கில் இன்னொரு மாடல் அடிப்போம் பார்த்தீங்களா. இது ஒரு மாடலு, நம்ம போடுறது வேறு மாடல். இது பார்த்துக்கிட்டிங்களா, இது எப்படி இருக்குன்ட்டு 2 மீன் எடுத்துகிட்ருக்காங்க. நான் போட ஜபிக்கு வேணாலும் காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஜபிக்கு பாருங்கள். நம்ம ஜபிக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுங்க ஒரு பூச்சி மாதிரி மெத்தடில் கட்டியிருப்போம். 2மே நம்ம கையால் செஞ்சது தான். சரிங்களா, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அது வேறு மாதிரி கட்டியிருப்பேன், இது வேறு மாதிரி கட்டியிருப்பேன். 2மே நம்ம கைப்பட செஞ்சது தான். சபிக்கு அதுக்குன்னு செஞ்சு தருவீங்களா அப்படின்னு மட்டும் கேட்டுறாங்க தயவு செய்து. நமக்கு வந்து இது கட்டுறதுக்கே எப்படி பார்த்தாலும் ரொம்ப நேரம் ஆயிரும். ரொம்ப மைனூட்டான வேலை பார்த்தீங்களா. அதனால் ஒரு சில நண்பர் கேட்க தான் செய்கிறாங்க. ஆனால் சாரி நண்பா, என்னால் கட்டி கொடுக்க முடியாது அப்படிங்கிற சொல்ல தான் செய்கிறேன். கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணி போடுறேன். நான் காசு பண்ணாக பாருங்கள். போடுங்க 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 போடுங்க, தூக்குங்க தூக்குங்க, பாறையை தூக்குங்க, போட்டு அதே தான் காசு பண்ணுங்க. இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, அண்ணா தூண்டில் அடுத்த ஒரு மீன் அடிச்சு ரெட்ரீவ் பண்ணிடுங்க, விட்டுறாதீங்க. போயிட்டா, ஐயோ மீன் விட்டுட்டே சார். வந்துட்டு நினச்சேன். அப்படியே காசு பண்ணி அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஜல்லுன்னு. இது வந்து பிரைட் வந்து மல்டி கலர் போடுறாங்க, கலர் கலராக உள்ளே வரும். மிஸ் ஆயிட்டா சா, நனைஞ்சு போய் அலையிறாங்க பாருங்க. திரும்பி ஜபிக்க மாட்டி உள்ளே போய் சத்தம் கட்டாமல் நான் அங்கிட்டு தூண்டி விடுங்க. அப்படியே கிடைக்கும் அதுங்களா. நான் அந்த சைடில் தூண்டி போட்டுக்கிறேன். அவங்க இங்கிட்டு இறங்கி அவபாடி எடுத்துருக்காங்க. இது தாவு, சரியான தாவு. நான் ரெஃபர் பண்ணுறது எப்படின்னா, யார் வந்தாலும் சரியுமே எதுவும் மாட்டாலும் உள்ளே இறங்கி ரிஸ்க் எடுக்காதீங்க. அந்த பொருள் 500ரூபாவே இருக்கட்டுமே, போனால் போது நம்ம இன்னொரு பொருள் வாங்கிக்கலாம். ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இங்கே அடிக்கிற அலையில் பாருங்கள் எப்படி விழுதுன்னு. சப்புன்னு அடி விழும். இப்போ தண்ணி கொஞ்சம் வத்தில் இருக்குது. நாங்கள் வரும்போது ஃபுல் டயரில் இருந்துச்சு, ஹை டயரில் இருந்துச்சு. மேலே நான் உட்காந்துருக்கிற வரைக்கும் தண்ணி வந்து விழுந்துச்சு. அந்தளவுக்கு அலை அடிச்சுது. நான் பேசுகிறது எப்படி கேட்கு அப்படிங்கிறது தெரியல. பாருங்கள் இந்த இடத்துலலாம் இறங்கிட்டோம்னா லாக்கு தான். நம்ம அலை அடித்து அப்படியே கல்லுக்குள்ள அமைக்கணும் ஒரு அமுக்கு. ஸ்பாட் இருக்குன்னு பார்த்தீங்களா, அங்கேயும் ஒரு கல் இருக்குது. அந்த கல்லை இன்றைக்கி போய் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம். இதுதான் நம்ம வர ஸ்பாட் எல்லாத்தையுமே நான் காட்டிட்டேன். லொக்கேஷன் எங்கன்னு மட்டும் கேட்டுறாங்க. சிப்பிக்குளம் வேப்பரோட பனையூர் பக்கத்தில் இருக்குது. சிப்பிக்குளம் கேட்டாலே உங்களுக்கு தெரியும். நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற நண்பர்கள் வரணுன்னா வந்து பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கடல் எல்லாத்துக்கும் பொதுவானது. நம்ம எதில்னாலும் நம்ம தூண்டி போட்டு மீன் பிடிக்கலாம் இல்லைங்களா. சரி, நம்ம அடுத்து ஏதாவது மீன் அடிக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். 2 பாறை அடித்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் இல்லை. நான் ஜபிக்கி போட்டு பார்த்தேன், பக்கத்தில் மீன் விரட்டிட்டு வந்துச்சு, எனக்கு அடிக்கல. பொடி பாறையில் வருது, பெரிய பாறையில் எதுவும் இல்லை. சரிங்களா, கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக பாறை அடிக்கும் நம்பி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நண்பா, நம்ம ரொம்ப நேரம் தூண்டி போட்டோம், சுத்தமாக கடியே கிடையாது.
இதில் வர ஒரு துயர சம்பவம் நடந்துட்டு நம்ம அண்ணன் நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணா வந்துருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க ஸ்டிக்கை வந்து கல் எடுக்க வச்சுருந்தாங்க. ஸ்டிக்கு வேறு முறிஞ்சு போச்சு. ஐயோ ஸ்டிக்கு வேறு முறிஞ்சு போச்சு அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிட்டு திருப்பி போட்டுக்கிட்டு இருந்தோம் பார்த்துக்கோங்க. ஒரு செப்புளி அடிச்சுது. செப்புளி அடித்து எப்படி பார்த்தாலும் 4 கிலோ இருக்கும். சரன்னு தான் ஒரு முள் ஒடிஞ்சு போயிடுச்சு. ஐயோ போச்சு அப்படின்ட்டு திருப்பியும் போட்டேன். என்ன பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள், நீங்களே பாருங்கள். செம்ம சுவாரஸ்யம். வேறு பீஸை பார்த்தீங்களா? கிளிப்பு போடுங்க, எல்லாம் தூக்க முடியாது. அப்பா 4 கிலோ. பாருங்க செம பீஸு. செம செம. இதே ட்ராக் இழுக்க முடியாமல் திணறுது. இதை மிஞ்சி ட்ராக் இழுத்துட்டு போச்சு. இதே ட்ராக் தான் வச்சுருந்தேன். இந்த ட்ராக் இழுத்துட்டு போச்சு. முதல்ல அடிச்சுட்டு அந்த மீனை காப்பாற்ற முடியல. இவ்வளோ பெரிய மீனை காப்பாற்றிட்டேன். இதே ட்ராக் தான் அதுலேயே வச்சுருந்தேன். இவ்வளோ பெரிய பண்டாரியே காப்பாற்றிட்டேன். ஆனால் அதை என்னால் காப்பாற்ற முடியல. பாருங்கள், இது பேக்குக்கு மட்டும்தான் அடியாரி இருக்குது. பாருங்க எப்படி இருக்குது. பார்த்து என்ன பார்த்து. இந்த கல்லும் சாதாரண என்ன ஸ்டிக்கு பார்த்து என்ன சாரி எப்படி அடியாரி இருக்குன்ட்டு முனையில் தான் அடியாரி. 2 முள்ளு தான் பிடிச்சிருக்கான். 2 முள் ஏற்கனவே பிடிச்ச முள் ஒன்று உடஞ்சிட்டு புது ஊக்கு அதை மாற்றிட்டு தான் போட்டோம். எப்படி இருக்கான் பாருங்க. செப்புளி அடித்த ஹூக்கு உடஞ்சிட்டு. ஆமாம் பாருங்க எவ்வளோ அப்பா மான்ஸ்டர்பாங்களா? அதுதான் செம்ம பிஸி. நேரம் போட்டு பார்ப்போம். வேற ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நம்ம ப்ரோ வந்து 2 பாறைக்குட்டி பிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்கே இல்லையேன்னு வருத்தப்பட்டுட்டே இருந்தோம். எப்படியா கடை பிடிச்சி ஸ்டிக்கு உடஞ்சிட்டு அதுக்கே நேரம் போயிட்டு அதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் அதையும் கூட கடைசியில் காட்டுறேன். சரிங்களா? நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. நண்பா, இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்கிற நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம அண்ணன் வந்து 2 பாறை பிடிச்சிருந்தாங்க. மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஏற்கனவே. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பண்டாரி பிடிச்சோம். ஒரு மீனை மிஸ் பண்ணிட்டோன்னு சொன்னோம். அதுக்கப்புறமும் ஒரு மீன் பிடிச்சோம். அதுவும் மிஸ்ஸு. ஒரு முள்ளை ஒடிச்சிட்டு போயிட்டு, கடைசி டிப்பில் போட்டு முள்ளை ஒடிச்சிட்டு போயிட்டு. இன்றைக்கி என்னென்னு வரல, கொஞ்சம் பேட் லக்கு. அதையும் காட்ட முடியல. இன்றைக்கி பிடிச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். வீடியோவும் சூப்பராக இருந்திருக்கும். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன். சரி, இன்னொரு நாள் பிடிப்போம். வெயிட்டாக வந்து கலக்கம்பூச்சி பிடிக்கிற வீடியோ கட்டாயம் வரும். அதை நீங்கள் பாருங்கள். சரிங்களா? வித்தியாசமாக ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வீடியோ போட்டுடணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் தான் கொஞ்சம் ஆதரவு தரணும். சரிங்களா? நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டே இருப்போம். இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. பாய்.